வடிவேலு ஒரு படத்தில் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வண்டியில் ஏறுவார்ல, அதே பாணியில் நானும் ஃபார்ச்சுனரில் ஏறி கிளம்பிட்டேன் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. திருச்சி ஏர்போர்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்களேன், இவ்வளோ பிரம்மாண்டமான வால் பெயிண்டிங் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அருமையாக இருக்குது, தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. ஹாய் கைஸ், சென்னை ஏர்போர்ட் வந்துட்டேன். இப்போ மணி 12:45 ஆகுது. நமக்கான அம்ரிட்சர் ஃப்ளைட் காலையில் 5 மணிக்கு தான். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு லாஞ்சில் உட்காந்துருக்கேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புஃபே எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி நைட்டு 12:45க்கும் புஃபேல எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. நம்ம அமைதியாக உட்காந்துருப்போம். நானும் சீட்டு மாற்றி உட்காந்து பார்த்துட்டேன், அப்படியும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் ஒருத்தர் குழந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. படுத்தோடனே தூக்கம் வர்றது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? நமக்கு தான் அந்த வரம் இல்லாமல் போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. நம்பியார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், சூரியன் உதயமாகாத ஏரோப்ளேன்லேருந்து பார்க்கணுன்னு. அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இதை பார்த்தோன்னே. காலை வணக்கம் நண்பர்களே. அம்ரிட்சர் வந்தாச்சு. ஏர்போர்ட்லேருந்து நடந்து போயிட்டுருக்கேன். நடந்து போகிறத பார்த்துட்டு டாக்ஸி வேணுமா ஆட்டோ வேணுமான்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அரகுர ஹிந்தியில் சுபைக்கா சமயமே மை வாக் கருங்க பாய் சாப், ஆட்டோ நஹி அப்படின்னு சொல்லிட்டேன். சலோ அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. ரேடிசன் ப்ளூ பக்கம் தான், நடந்தே போயிடலாம். ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ காலையில் மணி 10 ஆனால் 10 மணிக்கு தூரத்துலலாம் அப்படியே பனி தெரிஞ்சிட்டே இருக்குங்க. இந்த பக்கம் ஏர்போர்ட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வயல்வெளி இருக்குது. வயல்வெளி பக்கத்தில் ரேடிசன் ப்ளூ இருக்குது. எங்கேயாவது ஏர்போர்ட் பக்கத்தில் வயல்வெளி இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பஞ்சாபில் அவ்வளோ வயல்வெளி இருக்குங்க. பச்சை பசேர்னு அருமையாக வயல்வெளி இருக்குது. பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. கெட் ரெடி வித் மீ போடலான்னு பார்த்தேன். ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன். பெசாமர் அப்படின்னு மனசாட்சி சொன்னிச்சு, அமைதியாகிட்டேன். கான்ஃபரன்ஸ் நடக்கிற ஹாலுக்கு வந்துட்டேன். என்னோடய ப்ரெசன்டேஷன் நாளைக்கு தான், ஞாயிற்றுக்கிழமை. பெரிய வால் போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தாங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்களோட பேரெல்லாம். அதில் என் பேர் பக்கத்தில் என்ன நானே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும்போது நமக்கு புதுசாக மருத்துவ தகவல்கள் மட்டும் தெரியறது இல்லைங்க, புதிய நண்பர்களும் கிடப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி புதுசாக 2 நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. டாக்டர் தினேஷ் ஃப்ரம் நாகர்கோவில், டாக்டர் பிரேம்குமார் ஃப்ரம் சென்னை. 2 பேரும் நல்லா பழகினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோ மக்களே, கோல்டன் டெம்பிள் போயிட்டுருக்கோம். கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. அதே மாதிரி நானும் மக்களோட மக்களாக ஐக்கியமாயிட்டேன். கோல்டன் டெம்பிள் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய பொக்கிஷங்க. அந்த தங்கம் வானத்தில் அப்படியே மின்னுது பாருங்கள். க்ளோனா இதுதான் உண்மையான க்ளோ, சான்ஸே இல்லைங்க. தலையில் டர்பன் கட்டினா தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நானும் டர்பன் கட்டிட்டு நல்லபடியாக தரிசனத்தை முடிச்சிட்டேன். Combined efficacy of mucorocin, collagen particles and cadexomer iodine, focusing on wound healing, infection control and tissue regeneration. Yeah, it is very effective against MRSA. It is resistant against many antibiotics such as penicillin group of antibiotics, beta-lactams, even carbapenems are resistant to MRSA. சாப்பிட்றப்ப முதல்ல ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் நிறைய எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கணும், கடைசியாக எடுத்துக்கணும். இவங்க வெஜிடபிள் சாலட்லாம் வச்சுருக்காங்க, ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்காங்க. இது பஞ்சாப் ஸ்பெஷல் மிளகா லெமன் கொரியாண்டர் சூப் நம்ம சண்டே செஞ்சு பார்த்துருவோம். பஞ்சாபி கதி பக்கோரா, இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் செய்கிற உருண்டை குழம்பு தான் அப்படி போட்டிருக்காங்க. வெஜிடபிள் ஜெய்பூரி, நம்ம ஃபேவரட் ராஜ்மா மசாலா இருக்குது. ஜீரா ஆனியன் புலாவ். ராரா சரஸுக்கு ராரா தெரியும், அது என்ன ராரா மட்டன் புதுசாக இருக்கே. இந்த ராரா மட்டன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட்டர் சிக்கன் மசாலா என்னோடய ஃபேவரட், சொல்லவே தேவையில்லை. பன்னீர் லபாப்தார் புதுசாக இருக்குது. அம்ரிட்சரி குல்ச்சா. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு எப்போதும் நடக்கிறது தான் நம்ம பழக்கம். ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட வேண்டியதான். மலபார் தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன நிலிபார் புதுசாக இருக்கே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனாலும் சுடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, ஓட்டோட தான் நடப்பார் அப்படிங்கிற மாதிரி. பேசிக்காக எனக்கு நடக்கிறது தான் ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிட்டுட்டு நடந்தோம்னா நல்லா டைஜஷனும் ஆகும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சாப்பிட்டுட்டு இவ்வளோ தூரம் நடந்தமே 19 நிமிஷம் நடந்திருக்கும். 0.91 மைல்ஸ், அதாவது 1.4 கிலோமீட்டர்ஸ். மாட்டிக்கிட்டே எதுக்கு வாக்கிங் அவ்வளோ தூரம் நடந்து வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு பேக் தான் கொண்டு வந்தேன். ஹேண்ட் லக்கேஜில் 7 kg வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நேற்று கோல்டன் டெம்பிள் போன இடத்துல நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கோட்டையும் கழட்டி பைக்குள்ளே வச்சோம்னா 7 கிலோவுக்கு மேலே வந்துடும். அதனால் செக்கினை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோட்டை கழட்டி பைக்குள்ளே வச்சுட்டேன். செக்இன் பண்ணும்போது தான் ஹேண்ட் லக்கேஜில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் கோட்டை கழட்டி உள்ளே வச்சிட்டோம்னாலும் அது எவ்வளோ வெயிட் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கான்ஃபரன்ஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே 2 மினி விலாகும் எடுத்து போட்டாச்சு. இனிமேல் போய் கிளினிக்கில் வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ எல்லோரும் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. டேக் கேர், பபாய். ஏர்போர்ட்டுக்குள்ளே புறா வருதுங்க.
நாட் ஓன்லி டாக்ஸ் ஆண்டி, ஆல் அனிமல்ஸ் லவ் மீ அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம வீடியோ எடுத்தோம்னா கிளி வந்துடுது, இப்போ புறா வேறு வந்திருக்கு. நள்ளிரவு 1 மணி நல்லபடியாக சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு.